அனைவருக்கும் இனிய வணக்கம். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை டிஎஸ்பி சுந்தரேசன் அவரோட அந்த ஒரு கேஸ் பார்த்துருப்போம். அவர் பார்த்தீங்கன்னா நடந்து போறாரு, திடீர்னு பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர்கள்லாம் பின்னாடி அவர் துரத்திட்டு போறாங்க. அதுக்கப்புறம் கேட்டால் அவருக்கு வண்டி கொடுக்கல அப்படிங்கிற ஒரு அலிகேஷன். ஸோ அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, அவர் சொல்ற வகையில் அவர் வந்து ஒரு ஒரு நேர்மையான அதிகாரி. நிறைய கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு இந்த மது விலக்குக்கு எகெயின்ஸ்டா. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, அவரோட வண்டி நீங்க எல்லாருமே படிச்சிருப்பீங்க, அது எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அவரோட வண்டியை வந்து வாங்குறாங்க, அதுக்கப்புறம் திரும்ப கொடுக்கல. ஓகேங்களா? இப்போ நம்ம ரொம்ப டீப்பாக ஒரு ஆளோட பர்சனல் பின்னாடி போனோம் அப்படின்னா அது வந்து தேவையில்லாது. பட் ஓவராலாக நம்ம இங்கே புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், அவர் ஒரு நேர்மையான அதிகாரியா இருந்திருக்காரு. இப்போ அவர் வந்து வேற வழியே இல்லாம அவர் வந்து ஹையர் அத்தாரிட்டிஸ்ட் எல்லாத்தையும் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணி, அது அவருக்கு மேலே உள்ள அதிகாரிகள் எல்லாத்தையும் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணதுக்கப்புறம் எந்த ஒரு சொல்யூஷன் இல்லாமல் அவர் ஒரு தனிமையில போறப்பதான் என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த பத்திரிகையாளர்கள்லாம் வந்து தோறப்ப வேற வழி இல்லாமல் அவர் வந்து அவுட் பஸ்ட் ஆகி எல்லா உண்மைகளையும் அவர் வந்து சொல்றாரு, அவரோட மனசுல தோன்ற உண்மைகள் எல்லாமே. இப்போ என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா அதை விட்டுட்டாங்க. இப்போ என்னாச்சுன்னா பர்சனல் அலிகேஷன் அவர் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இனிமேல் அவர் அந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து வேலை செய்யறது ஒரு பெரிய கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து அந்த அவுட் போஸ்ட்ல அவர் வந்து பெரிய அதிகாரிகள்லாம் அவங்கள பத்தி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. கம்ப்ளைண்ட் ஏன் பண்ணக்கூடாது என்ன? யார் தப்பு பண்ணாங்க எதுவும் கிடையாது என்ன? பட் என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, நேர்மையா இருந்தால் என்ன பரிசு அப்படிங்கிறதுக்கு ஒரு டிஎஸ்பி சுந்தரேசன் வந்து ஒரு உதாரணம். அதுக்கு மேல என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த பத்திரிகையாளர்களும் இந்த சும்மா இருக்கிறது இல்லை, அவரை போட்டு போட்டு துரத்தி அதுக்கப்புறம் முதல் நாள் அவர் கொடுத்து முடிச்சார். ரெண்டாவது நாள் அவர் வந்து கெஞ்சிறாரு, என்ன விட்டுருங்க, நான் வந்து ஏதோ நேற்று சொல்லி முடிச்சேன்னு சொல்லி சொல்றாரு. இல்லை உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி சொல்லுங்க. என்னாச்சுன்னு அவர் சொல்லிட்டாரு. இப்போ உங்களால அவருக்கு நியாயம் வாங்கி தர முடியுமா என்ன? போட்டீங்க, உங்களுக்கு ஒரு செய்தி கிடைச்சது, நாங்களும் பார்த்தோம். பட் இதுல இருந்து மக்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டீங்க அப்படின்னா, நம்ம வாயில நிறைய பேசிக்கலாம், நேர்மையான அதிகாரிகள் இல்லைன்னா கஸ்டோடியல் டெத் நடக்குது, போலீஸ் டிபார்ட்மெண்ட்னாவே வந்து ரொம்ப மோசமானது அப்படின்னு நம்ம பேசுறோம். அங்கேயும் வந்து நிறைய நல்ல அதிகாரிகள்லாம் வர்றாங்க. குறிப்பா சொல்ல போனா அவங்க வந்து ஐஏஎஸ் முடிச்சுட்டு, ஐபிஎஸ் முடிச்சுட்டு, இல்லைன்னா போலீஸ் ட்ரைனிங் முடிச்சுட்டு பெரிய கனவுகளோட தான் வராங்க அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள. அதில் வந்ததுக்கு அப்புறம் இந்த சிஸ்டம் அவங்க வந்து சேஞ்ச் பண்ணுது. இந்த சிஸ்டம் சேஞ்ச் பண்ணுது அப்படின்னா இந்த சிஸ்டம் மட்டும் கிடையாது, இங்க மக்களும் அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம எல்லாருமே உதாரணத்துக்கு வந்து ஒரு நல்ல டிராபிக் போலீஸ் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் ஒரு சிக்னல்ல நின்றுட்டு இருக்காரு. அவர் என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஹெல்மெட் போடாதவங்க இல்லைன்னா வண்டி புக்லாம் இல்லாதவங்க குடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை குடிச்சிட்டு வராங்க, ட்ரங்க் அண்ட் டிரைவிங் இந்த மாதிரிலாம் பிடிக்கிறாரு. அவர் வந்து ஒரு நேர்மையான அதிகாரி, ஃபைன் தான் போடுவார். உடனே என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, நம்ம ஆளுங்க நிறுத்தணும்னு எனக்கு வந்து டிஎம்கேல அந்த கவுன்சிலர் தெரியும், ஏடிஎம்கேல எனக்கு வந்து மாவட்ட செயலாளர் தெரியும், இல்லைன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அவரை தெரியும், இவர் தெரியும் அப்படின்ட்டு என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா த்ரெட்டன் பண்றது. இல்லை அவர் ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிட்டாரு அப்படின்னா அவருக்கு எகென்ஸ்டாவே போறது. இப்போ அந்த மாதிரி தான் இப்போ என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, இவர் மயிலாடுதுறை டிஎஸ்பிக்கு எகென்ஸ்டா எல்லா ஓனாய்களும் ஒன்று சேர்ந்துருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நிறைய கேஸ்லாம் போட்டிருக்காரு. இப்போ அவர் என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா விஆர்எஸ்க்கு கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. அவரை இப்போ சுத்த விட்டு அலைய விட்டு எல்லாம் பண்ணுவாங்க. மக்கள் எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாருமே சேர்ந்து கமெண்ட்ல மட்டும் என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, நேர்மையான அதிகாரி, துணை நிற்போம் அப்படிலாம் போடுவோம். ஆனா அப்புறம் நமக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். ஒரு சுந்தரேசனுக்கு அப்புறம் வேற ஒரு நியூஸ் வரும், நம்ம அதை பார்த்துருவோம், அப்படியே மறந்துடுவோம்னு வச்சுக்கோங்களேன். பட் என்ன ஒரு வருத்தமான ஒரு விஷயம்னு கேட்டீங்கன்னா, இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் இல்லை, வேற எந்த ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்டா இருந்தாலும் சரி, இல்லை கவர்மெண்ட்ல வந்து யாராவது ஒருத்தவங்க அமைச்சராவோ எம்எல்ஏவோ மினிஸ்டரா இருந்தாலும் சரி, இல்லை நீங்க பிரைவேட்ல ஒர்க் பண்றீங்க, இல்லை ஒரு பிசினஸ் பண்றீங்க, எதுலையுமே நீங்க நேர்மையா இருந்தீங்க அப்படின்னா உங்களால சர்வை பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, இங்க மொத்த சிஸ்டம், மொத்த மக்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா அதுக்கு எகென்ஸ்டா தான் இருக்காங்க. மக்கள் வந்து ஒரு கூட்டணியா பேசுறப்ப, அதாவது ஒரு தளத்துல பேசுறப்ப பாத்தீங்க அப்படின்னா, அவங்க போடுற கமெண்டா இருக்கட்டும், இல்ல அவங்க வந்து கொடுக்குற சப்போர்ட் வந்து பெரிய லெவல்ல இருக்கிற மாதிரி இருக்கும். பெரிய லெவல்ல இருக்கிற மாதிரி இருக்கும். அப்பா மக்கள் வந்து இந்த மாதிரி சப்போர்ட் பண்றாங்கன்ட்டு. ஆனா தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்க அப்படின்னா யாருமே வந்து எந்த ஒரு விதத்தையும் சப்போர்ட் வர மாட்டாங்க. நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க. இப்போ ரோட்லயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை நடக்குது, ஏதோ ஒரு ஒரு 4 பேர் சேர்ந்து ஒருத்தர் அடிக்கிறாங்க, ஒரு பாவப்பட்டவர் அப்படின்னா எல்லாருமே இந்த கூடி இருந்து வேடிக்கை தான் பார்ப்பாங்க தவிர யாரும் போய் தடுக்கிறதுக்கான முயற்சி எதுவும் பண்ண மாட்டாங்க. கேட்டா என்ன சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா, நம்ம எதுக்கு போயிட்டு தேவையில்லாம தலையை விட்டு கடைசியில் நம்மளை கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் எனக்கு வந்து அவரு அந்த டிஎஸ்பி சுந்தரேசன் அவர்கள் நினைச்சு ரொம்ப கவலையா தான் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இங்க நேர்மையா இருந்தவங்க, இருக்கிறவங்க, இருக்க போறவங்க எல்லாத்துக்கும் என்ன பரிசு அப்படிங்கிறது இது ஒரு எடுத்துக்காட்டு.
நம்மளும் என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா காலப்போக்கில் எல்லாருமே மாறிட்டோம். இப்போ நம்ம வந்து ட்ரங்க் அண்ட் டிரைவிங்ல போயிட்டு இருக்கோம், இல்லைன்னா ஹெல்மெட் போடாமல் போறோம், ஒரு போலீஸ் பிடிச்சாங்கன்னா சார் ஒரு 100 ரூபா வாங்கிக்கோங்க சார், 200 ரூபா வாங்கிக்கோங்க சார், இல்லைன்னா வந்து எனக்கு தெரியும் அவரை தெரியும் அப்படின்ட்டு யார்கிட்டயா ஃபோன் பண்ணி பேசுறது, இந்த மாதிரி தான் இருக்குமே தவிர நம்மளும் ரோட் ரூல்ஸ் எதுவுமே ஃபாலோ பண்றது இல்லை. அப்படியே யாராவது ஃபாலோ பண்ற கொஞ்சம் நல்ல ஆஃபீஸர்ஸ் இருந்தாலும் அவங்களை யாரையும் வேலை செய்ய விடுறதும் இல்லை. இதுல அவர் மட்டும் விதிவிலக்கா என்ன? அவர் ஆனால் அவுட் பஸ்ட் ஆனாரு. அது காரணம் வந்து மீடியா தான் போனாங்க. மீடியா இப்போ என்ன நியூஸே எதுவுமே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் தனிப்பட்ட முறையில் அவரும் அவர் ஃபேமிலியும் தான் அதில் வந்து ஒரு விக்டிமா இருப்பாங்களே தவிர இதற்கான சொல்யூஷன் இந்த மீடியாவும் கொடுக்க போறதில்ல, இந்த கவர்மெண்ட்டும் கொடுக்க போறதில்ல, இல்லை அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் கொடுக்க போறதில்ல. கடைசியில் இதுக்கு வந்து அப்படி நியூஸ்லாம் பார்த்துட்டு பல லட்சம் பேர் பார்த்துட்டு கமெண்ட் போட்டு மக்களும் அதுக்காக வந்து சப்போர்ட் பண்ண போறதில்லைன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, எதுக்கு நான் நேர்மையா இருக்கணும், நானும் எல்லாத்தையுமே இருந்துட்டு போறேன்னு ஒவ்வொருத்தரும் மாறிட்டே தான் இருப்பாங்க. அது இல்லை 90% அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்து வாழ தெரியும்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதனால என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, வாய்கிழிய மேடைகளில் பேசலாம், இந்த மாதிரி நம்ம யூடியூப் சேனலில் பேசலாம், கமெண்ட்ஸில் வந்து நம்ம போடலாம், எல்லாத்துக்குமே நேர்மையாக இருக்கிற மாதிரி, இல்லை நேர்மையான ஒரு அதிகாரி, நேர்மையான கவர்மெண்ட் வரணும், நேர்மையான அரசியலமைப்பு வரணும், நேர்மையான எம்எல்ஏ வரணும், அந்த மாதிரி வந்தால் கூட அவங்களால சர்வை பண்ண முடியுமா அப்படிங்கிறது தெரியல. இந்த சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்றது போலீஸ் டிபார்ட்மெண்டோட சிஸ்டம் மட்டும் கிடையாது, இல்ல ஆட்சியோட சிஸ்டம் மட்டும் கிடையாது. இது மக்கள் வந்து இந்த சிஸ்டத்துல ஒரு முக்கியமான அங்கம். இங்க மக்கள் வந்து அதை எதிர்க்கிறாங்க, முடியாது, ஓட்டுக்கு பணம் வாங்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சா யாருமே கொடுக்க மாட்டாங்க. இங்க ஓட்டுக்கு பணம் கொடுத்தாதான் ஓட்டு ஒழுங்குன்னு சொல்லி தெரியறதுனாலதான் ஓட்டுக்கே பணம் கொடுக்குற லெவல்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து மக்கள்ங்கிறது என்னையும் சேர்த்து தான் சொல்றேன், குறை சொல்ல. பட் அந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பா மாறிடுச்சு. என்கிட்ட அடிப்படை கல்வியில இருந்து எதுவுமே வந்து ஒரு பெரிய தரம் உள்ளதா இல்லை. நம்மளோட புரிதல் எல்லாமே நினைச்சுக்கிட்டீங்கன்னா எதை பார்த்து விலகி போகணும், நமக்கு இதுக்கு என்ன சம்பந்தம், விலகி போயிடும். அவர் தானே பண்ணாரு, அந்த அஜித் குமார் ஒரு பையன் தானே இதாச்சு, மயிலாடுதுறை டிஎஸ்பி தானே, அவருக்கு நமக்கு என்ன சம்பந்தம். ஆனா ஒவ்வொரு விஷயங்களும் நம்மளை நோக்கி வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு அவருக்கு நடக்கிறது நாளைக்கு நீங்க சின்னதா ஒரு பெட்டி கடை வச்சிருக்கலாம், உங்களுக்கு நடக்கலாம். இல்ல நீங்க ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கலாம், கொஞ்சம் நேர்மையா இருக்கலாம், இது உங்களை நோக்கி வரலாம். இல்ல நீங்க எந்த தப்புமே பண்ணாம இருக்கலாம், நீங்க பாட்டுக்கு சும்மா ஒரு சின்ன வேலைக்கு போயிட்டு இருக்கலாம், உங்களை நோக்கி வரலாம். அன்னைக்கு வந்து நம்ம அழுதுட்டு பாரு இந்த உலகத்துல நியாயமே இல்லைன்னு சொல்லி புலம்புறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. பட் இப்போதைக்கு நிலைமை இப்படிதான் இருக்கு. இந்த பத்திரிகைகள்லாம் பாத்தீங்க அப்படின்னா கட்சி சார்ந்த நிலைப்பாடுல தான் நிறைய பேர் இருக்காங்க. பொதுவா ஒரு நியாயத்தை பத்தி பேசக்கூடிய பத்திரிகைகளோ யூடியூப் சேனலோ இதெல்லாம் பார்க்கறதே ரொம்ப ரொம்ப அரிதா இருக்கு. மக்களும் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பொழுதுபோக்கா நியூஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் நம்ம எல்லாருமே சேர்ந்து. ஸோ இதற்கான விடை தெரியல, ஒரு பெரிய மாற்றம் வரணும். மாற்றம் அப்படிங்கிறது வந்து ஆட்சி மாற்றம் இல்லை, போலீஸ்ல மாற்றம் இல்லை, மக்கள் மனதில் மாற்றம் வரணும். ஃபர்ஸ்ட் ஒரு அரசாங்கமோ இல்லை ஒரு அதிகாரிகளோ அவங்களுக்கு வந்து தெரியணும், இந்த மாதிரி நம்ம தப்பு பண்ணா, இந்த மாதிரி நம்ம லஞ்சம் வாங்கினா, இந்த மாதிரி நேர்மையா இல்லைனா, இல்லை இந்த மாதிரி நேர்மையா இருக்கிற அதிகாரிகள்ல நம்ம வந்து தண்டிச்சோம் அப்படின்னா இந்த மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. இது மூலமா நம்ம வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ், நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்குன்னு அவங்களுக்கு தோணுச்சுனாதான் இந்த சிஸ்டம் மாறுமே தவிர மக்கள் இப்படிதான் இருக்க போறாங்க அப்படின்னா இதுல எந்த மாற்றமும் வராதுங்கிறது தான் உறுதி. தெரியல, அவர் மயிலாடுதுறை டிஎஸ்பி சுந்தரேசன் அவரோட கேஸ் வந்து ரொம்ப தனிப்பட்ட முறையில் என்ன ரொம்ப பாதிச்சது. ரொம்ப பர்சனலா வந்து அவரை பத்திலாம் எனக்கு தெரியல. பட் ஓவராலா அவர் வந்து நியாயமாக தான் இருந்திருக்காரு, அவர் சைடு நியாயம் இருக்கு. பட் கண்டிப்பா இந்த நியாயம் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் இருந்தாலும் நம்மள மீன சக்தி கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் பார்த்துட்டு தான் இருக்காரு. கண்டிப்பா அவரோட கோர்ட்ல உங்களுக்கு நியாயம் கிடைக்கும், நம்பிக்கையோட இருங்க. அட்லீஸ்ட் எங்கேயாவது அங்கங்க மிஞ்சி 1-2 பேர் நம்மள மேலாம் யாராவது உங்களுக்கு இருப்பாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்க கண்டிப்பா தைரியமா தான் இருப்பீங்க. உங்களோட இந்த போஸ்டிங்லாம் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஆனா இவ்வளவு அவுட் பஸ்ட் ஆகி வெளிப்படையா நீங்க வந்து எதையுமே பயப்படாம அந்த மீடியால வந்து சொன்னதுக்கான தைரியமே வந்து பெரிய விஷயம் வச்சுக்கோங்களேன். எந்த அதிகாரிகள் யார் வேணாலும் இருந்துட்டு போகட்டும், பட் இந்த அளவுக்கு வந்து நீங்க தைரியமா வெளியே பேசுனதே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி. உங்கள் பக்கம் கண்டிப்பா நியாயம் இருக்கு, அது ஜெயிக்கும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச்.